ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பஸ். இந்த வீடியோ நம்ம ஒரு பெஸ்ட் சி செக்மெண்ட் எஸ்யூவி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா XUV 400 EL Pro வேரியன்ட். இதுதான் வந்து டாப் வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் வந்து ஈஸின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த வேரியண்ட்டோட ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி வந்து பெருசு கிடைக்கும். கிட்டத்தட்ட 39 கிலோவாட் பேட்டரி வந்து கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் NMC பேட்டரி டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் அயான்லேயே இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு டைப் பேட்டரி. வால்வோ, அதுக்கப்புறம் டெஸ்லா, BYD அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற பேட்டரி டைப் தான் இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரேஞ்ச், பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே வந்து சூப்பராக இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். ரேஞ்ச் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு 456 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இதோட சேஃப்டி, அதை பற்றி ஒரு சின்ன ஸ்லைடில் வந்து பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டான ரிவ்யூக்குள்ளே வந்து போயிடுவோம். நம்மளுக்குண்டான ரிவ்யூவை ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். நியூ மகேந்திராக்குண்டான லோகோ, அந்த காப்பர் ஃபினிஷ்டு EV லோகோ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஏசி கம்ப்ரஸர் கூலிங்க்கு அந்த வென்ட்ஸ் எல்லாம் கீழே நமக்கு பார்க்க முடியும். அண்டர் பாடி ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சைடில் நமக்கு வந்து பார்த்தோன்னா சைடில் அந்த என்டையர் காப்பர் டிசைன் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே DRLோட இன்டெகிரேட்டான ஒரு காப்பர் டிசைன் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு அப்பீலிங் லுக் இந்த வெஹிக்கிள் தருது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. டுவல் டைப் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. DRLோட செட்டப், நியூலி டிசைன் ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த வேரியண்ட்டோட ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே நம்மளுக்கு அந்த ஃபாக் லேம்ப் கீழே இருக்க அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக அந்த காப்பர் ஃபினிஷில் கொடுத்து மகேந்திரா அந்த EV-க்குண்டான லுக்கை வந்து என்டையராக ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கான பானட் இங்கே நல்ல ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட், அந்த ஸ்கூப் டவுன் டிசைன் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் விண்ட்ஷீல்டுமே நல்லா வைடாக ஒரு அப்பீலிங்கான கேரக்டர் இந்த வெஹிக்கிளுக்கு ஃப்ரண்ட்டோட தருவாங்க. அப்படியே நான் காமிச்சிடுறேன். பெஸ்ட் லுக்கிங் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட். அதுலேயும் அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நல்லா யூனிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சைடில் நம்மளுக்கு வந்து பார்க்க போனால் சைட்லேயும் உங்களுக்கு உண்டான அந்த கிளாடிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சில் கிளாடிங் வந்து வருது. அண்டர் பாடி கிளாடிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அந்த டோர் சைடு மோல்டிங் எல்லாம் காப்பர் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்லேயும் ஒரு டூவல் டோன் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த காப்பர் டைப் பெயிண்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ், நல்ல ஒரு கிளாசி பிளாக் ரூஃப் ரைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் வந்து காட்டுறேன். என்டையர் ரூஃப்மே அந்த காப்பர் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிபிக்கல் டிசைன் இந்த வெஹிக்கிள் கொடுக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ஸ்பாய்லரில் ஸ்கூப் அவுட் டிசைனு, ஷார்க்வின் ஆண்டடாஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அலாய் வீல்ஸ், நல்ல ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெல் டிசைன் ஆல் 16 அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்குது. 250/60 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து EV ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் சைஸ் பாருங்க எவ்வளோ மேசிவான டிஸ்க். லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் உள்ள அந்த EV ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சஸ்பென்ஷன் பண்ண செட்டப் நம்ம வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு கீழே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த அண்டர் பாடி கிளாடிங் கிட்ட ஒரு வந்து காட்டிடுறேன். நம்மளோட ORVM கிளாசி பிளாக் ORVMs வந்து கொடுத்துருக்காங்க. ORVMல இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் நமக்கு வந்து கிடைக்குது. கிளாசி பிளாக் A பில்லர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த A பில்லர் அண்ட் C பில்லர், அதுக்கப்புறம் B பில்லர், இதெல்லாம் ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிபிக்கல் டிசைன் லாங்குவேஜ் மஹேந்திரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். குவார்டர் பேனல், இந்த குவார்டர் பேனல்லேயே நமக்கு கிளாசி பிளாக் பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து வருது. 205/65 R16 வீல்ஸ் வந்து கிடைக்குது. ரியர்லேயும் அந்த அலாய் வீல் டைப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்க்க முடியுது. ரியரில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இந்த வெஹிக்கிளில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டோரில் நம்ம வந்து பார்க்க போனால் ரைட் சைடில் இருக்க சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடோட அப்படியே வந்து காமிச்சிடுறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரியரில் நம்மளுக்கு ஒரு யூனிக் டிசைன்டு டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பீக் ஷேப் டிசைனில் டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். LED பேக் லைட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. SUV உண்டான டிபிக்கல் டிசைன் லாங்குவேஜ் நேரத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரிப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன் வந்துருக்கு. பேஸ் எல்லாம் நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் வைடாக நல்ல ஒரு மஸ்குலர் லுக்கில் இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம மகேந்திரா EV-க்குண்டான லோகோ, EV-க்குண்டான பேஜிங் நமக்கு கிடைக்குது. ரியர் பார்க்கிங் கேமரா நமக்கு கிடைக்குது. XUV 400 லோகோ நமக்கு கிடைக்குது. ரியரில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வைப்பர் வித் வாஷர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். விண்டோஸ் டிஃபாகர் நமக்கு வந்து கிடைக்குது. அண்டர் பாடி ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக் டிசைனில் அண்டர் பாடி ஸ்பாய்லர்ஸ் நமக்கு கிடைக்குது. பம்பர்ஸ் அண்ட் கிளாடிங் நமக்கு வந்து கிடைக்குது. பார்க்கிங் சென்சாருக்குண்டான செட்டப் இந்த வந்து பார்க்க முடியுது. நமக்கு அந்த ரிஃப்ளெக்டருக்குண்டான செட்டப் இங்கே வந்து பார்க்க முடியுது. சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்து போயிடுவோம். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு EV சார்ஜர் வந்து கிடைக்குது. இதை உள்ளே இருந்தால் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். சார்ஜிங் சாக்கெட் இது வந்து கொடுத்துருக்காங்க.
நம்மளுக்கு சார்ஜஸ் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் இடத்துல உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். சார்ஜ் எஸ்டிமேட்டட் டைம் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்காங்க. 15 ஆம்பியர் சார்ஜ் பாயிண்ட் வித் 3.3 கிலோவாட்டில் 13 hours ஆகும் 0 to 100. நெக்ஸ்ட் 32 ஆம்பியர் ஏசி ஃபாஸ்ட் சார்ஜில் எவ்வளோ ஆகும்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜ் தான் நம்மளுக்கு 60 மினிட்ல வந்து சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜிங்கான ஸ்பெசிஃபிகேஷன் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் முன்னாடி கிளிப்லேயும் வந்து போட்டிருப்பேன், அட்டாச் பண்ணியிருப்பேன், அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கம்ப்ளீட்டாக இன்டீரியருக்குள்ள வந்து போயிடுவோம். லெஃப்ட் சைட்லையும் ரிக்வஸ்ட் சென்சார் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல, ரைட் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. டோர் வெயிட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த டிப்பிக்கல் மகேந்திராவோட பில் குவாலிட்டி இதில் வந்து ஃபீல் ஆகுது. நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு அந்த டோர் வெயிட் வந்து தெரிஞ்சு. சூப்பர் சேஃப்டி உள்ள வெஹிக்கிள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக அதெல்லாம் நமக்கு வந்து கிடச்சிடும். ABS TBD அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாமே நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஓவர் லுக் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்து ஆரம்பிச்சிடுறேன் நான். ரியரில் நம்மளுக்கு டோர்ஸ் ட்ரிம்ஸ் பற்றி பார்க்க போனால் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு கிளாசி பிளாக் பேஸில் நம்மளுக்கு பவர் விண்டோ பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் லைட்க்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. காயின் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஒரு குரோம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் லாக் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. சீட் கம்ஃபர்ட், இதில் NMC பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃப்ளோர் எல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளோர் ரூம் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு லெக் ரூம் வித் அந்த சென்டர் ஹம்ஸ் எல்லாம் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. வெல் டிசைன்ட் பேட்டரினால நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் இந்த வெஹிக்கிள் தான் வந்து அதிகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2600 mm ஆஃப் வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த C செக்மெண்ட் SUV-ல ரியர் ஸ்பேஸ் இந்த வெஹிக்கிள் தான் நமக்கு வந்து அதிகம். இருக்கிறதுலே வெஹிக்கிள் லென்த்தும் இந்த XUV 400 தான் அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த C செக்மெண்ட் EVs-ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4.2 மீட்டர் ஆஃப் லெங்த் நமக்கு வந்து கிடைக்கும். ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். நல்ல ஒரு பெர்ஃபரேட்டட் லெதர் சீட்ஸ் நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க வித் பெய்ஜ் ஃபினிஷ். அந்த காப்பர் ஸ்டிச்சிங் எல்லாம் அந்த சைடில் வந்து பார்க்க முடியுது. 3 சீட் பெல்ஸ் எல்லா பேசஞ்சருக்கும் நமக்கு கிடைச்சது. எல்லா பேசஞ்சருக்கும் நல்ல ஒரு கம்ஃபியான ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ஏரியான ஃபீலிங் கேபின்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். தேங்க்ஸ் டு தட் விண்ட் ஸ்க்ரீன். இங்கே 6 ஏர் பேக், அந்த ஏர் பேக் உண்டான பேட்சிங் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வந்து பார்க்கலாம். உள்ளே உட்காந்து என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். உள்ள சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் அகாமடேட்டிவான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா உள்ள உட்காந்துமே அந்த ஃபீல் நமக்கு வந்து தெரியுது. லெக் ரூம்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, அண்டர் தை சப்போர்ட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி உங்களால் வந்து பார்க்க முடியும். ஹெட் ரூமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே ஒரு சின்ன ஸ்கூப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஹெட் ரூம் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த இடத்துல மேகசின் ஹோல்டர், ஒரு டிபிக்கல் டிசைன் மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே ரீடிங் லைட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இடத்துல பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ், ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கோட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா AC வென்ஸ், அந்த என்டையர் குரோமுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த காப்பர் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஒரு யூனிக் டிசைனை வந்து எடுத்து காட்டுது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, C டைப் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. 12 வாட் 120 வாட் சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு கீழே வந்து கிடைக்குது. ஜஸ்ட்டு இதான் ரியர்க்குண்டான திங். இங்கே நமக்குண்டான அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டோர் வெயிட் நம்மளுக்கு வெஹிக்கிளில் கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கன்சோல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே டைப் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல், சேஃப்டி லைட்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. காயின் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் நம்மளுக்கு இந்த பேஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ், நல்லா கிளிக்கியான பட்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ORVM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக், ஸ்பீக்கருக்கான அரேஞ்ச்மெண்ட், ஒன் டச் அப் அண்ட் டவுன் டிரைவர் சீட் விண்டோஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஆட்டோ டவுன் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப் நம்ம வந்து மேனுவல் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ப் டிசைன் லாங்குவேஜ் வந்து அந்த டோர்லேயும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்டி லுக்குக்காக. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபரேட் லெதர் நமக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வெல் அகாமடேட்டிவான சீட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏர் பேக்குனான பேட்சிங், குரோமி ஸ்டிச்சிங் ட்ரீட்மெண்ட்லாம் இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். ஹெட் ரெஸ்ட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த சைடில் இருக்க கன்சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எர்கனாமிக்கலி டிசைன் கன்சோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண ஒரு பட்டன், ஹெட்லைட் லெவலர் நமக்கு வந்து கிடைக்குது. AC வென்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. காப்பர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த AC வென்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான டிசைனில் AC வென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உள்ள உட்காந்து என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். உள்ள நான் உட்காந்ததுமே நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் மகேந்திரா லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. அது அந்த EV ஸ்பெசிஃபிக் லோகோன்றதுனால சைடில் அந்த ப்ளூ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஆர்க் ப்ளூ ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேரிங் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க வித் லெதர் ரேப்டு ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே அந்த ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. ஸ்டிச்சிங்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வெல் ப்ரீமியமான அந்த காப்பர் கலர் மெட்டீரியல் வந்து ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் நான் இப்போ வந்து ஆன் பண்ணிடுறேன். ஃபுல் ஸ்வைப் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வேர் சீட் பெல்ட்னு சொல்லி வந்து காட்டுது. சீட் பெல்ட்ஸ் வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு
கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த XUV 700 பார்த்த மாதிரி கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவான சைஸ் உள்ள கிளஸ்டர் நமக்கு வந்து கிடைக்குது. 10 inch சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வைப்பருக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஹெட்லைட்டுக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் மேலே நமக்கு வந்து காட்டுறதை பார்க்க முடியும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த சைடு அந்த பவர் ரிசர்வ் மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ரேஞ்ச், அதுக்கப்புறம் மோட்ஸ் வந்து கிடைக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியர்லெஸ் அந்த மாதிரி 3 மோட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ஐகான்ஸும் சைடில் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சென்டர் MID ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்ஃபோ ஃபர்ஸ்ட் வந்து காட்டுது. 32% ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் நமக்கு வந்து காட்டுது. ஆவரேஜ் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு காட்டுது நம்மளுக்கு. 230 Wh/km ஒரு நல்ல எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரௌஸ் பண்ணிடுவோம். இந்த மெனு பட்டன் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் அண்ட் கன்சோல்ஸ் பற்றி நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுவேன். இந்த சைடு இருக்க பட்டன்ஸ் வந்து நம்மளோட இந்த 10 inch இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்டான பட்டன் நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்குது. சோர்ஸ்க்கான பட்டன், டாகல் பட்டன்ஸ் எல்லாம் ப்ரீமியம் டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேவரட் அசைன் ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மெனு கண்ட்ரோல் ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணிடுவோம். பேட்டரி இன்ஃபோ, டிரைவ் இன்ஃபோ, வெஹிக்கிள் இன்ஃபோ, நேவிகேஷன், அதுக்கப்புறம் இந்த என்டையர் கூகுள் மேப்ஸ்மே நீங்கள் வெஹிக்கிள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நமக்கு வந்து கிடச்சிரும். ஒரு வெல் கூலான ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அலர்ட் ஹிஸ்ட்ரி, பேட்டரி இன்ஃபோ, டிரைவ் இன்ஃபோவில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி உள்ள வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ், டைம், ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரிப் பீக்குள்ளான டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் அண்ட் டேட் நமக்கு வந்து காட்டுது. அடுத்த ஸ்க்ரீனுக்குள்ளே வெஹிக்கிள் இன்ஃபோவில் நமக்கு டயர் ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு காட்டுது. நெக்ஸ்ட் டயர் டெம்பரேச்சர் வந்து காட்டுது. இப்போ பேக் வந்து போயிடுவோம். நேவிகேஷன், நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். என்டையர் மேப்ஸுமே இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். பாருங்கள், மேப்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகிற ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து பார்க்க முடியுது. ஒரு வெல் கூலான அந்த ஆண்ட்ராய்ட் மேப்ஸ் மாதிரி வந்து இது வந்துருக்கு. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். செட்டிங்ஸு, சவுண்டு, கிளாக் டைப்பு, ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட், நார்மல் செட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி தான் கிடைக்குது. அலர்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். நோ வார்னிங்ஸ், ஏதாச்சும் வார்னிங்ஸ் வந்துச்சுன்னா இந்த கன்சாலிடேட் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து கிடச்சிரும். பேட்டரி இன்ஃபோவில் தான் நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஆவரேஜ் எஃபிஷியன்சி, ஒரு க்யூட்டான கிளஸ்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃபிஷியன்சிக்குண்டான மீட்டரும் சைடில் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த பேட்டரி பெர்சன்டேஜ்க்குண்டான மீட்டரும் சைடில் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு ஐக்கியாச்சியான டிசைன் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணிடுவோம். அந்த XUV 700 பார்த்த அதே டைப் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் மட்டும் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டைலில் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஃபாண்ட்டு, இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐக்கியாச்சியாக ஒரு யூனிக் டிபிக்கல் லுக் இந்த வெஹிக்கிள் தருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே டாகல் பட்டன்ஸ், மேலே அந்த மொபைல் மாதிரி டாகல்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. மேலே இந்த SOS, ரோட் ஸ்டைல் அசிஸ்டன்ஸ், வேலட் மோடு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கிடைக்குது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றி முன்னாடி இந்த ஸ்லைடில் வந்து போட்டுருந்தா என்னென்ன கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் கிடைக்குதுன்ட்டு அதோட தான் செக் பண்ணி பாருங்கள். இதான் ஹோம் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. ஃபோன், நேவிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஒரு டெடிகேட்டட் ரிவ்யூ நான் இதுக்குன்னே வந்து போடுறேன் இந்த கிளஸ்டர், அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் பற்றி. அதில் நான் வந்து பார்ப்போம். இதில் ஜஸ்ட் பேசிக் நான் உங்களுக்கு மட்டும் காமிச்சிடுறேன். ஆப்ஸ்க்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி இவ்வளோ ஆப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நேவிகேஷன், ஃபோனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து காட்டுது. இதை பற்றி டெடிகேட்டடான வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த வீடியோவில் வந்து போட்டோன்னா அந்த வீடியோ வந்து பெருசாக போயிடும். டெடிகேட்டடான வீடியோ இதில் வந்து நான் வந்து போடுறேன். இந்த கிளஸ்டர் அண்ட் ஸ்க்ரீன் பற்றி மட்டும் கீழே ஒரு சில டெடிகேட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. AC வென்ட்ஸ்க்குள்ள அந்த திங்கிங் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் பட்டன், டிரைவ் மோட் செலக்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மோட், ஃபாஸ்ட் மோட் ஆக்டிவேட்டட், அதுக்கப்புறம் ஃபியர்லெஸ் மோட் ஆக்டிவேட்டட்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஆசார் லேம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த என்டையர் திங்குமே நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஹைலைட் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு டுவல் ஜோன் AC கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. AC கண்ட்ரோல்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிளில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு டுவல் ஜோன் AC கண்ட்ரோல்ஸ் வித் மெமரி ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு வெல் டிசைன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெடிகேட் ஆஃப் பட்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த மெமரிக்குண்டான பட்டன் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. ஜஸ்ட் மெமரி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட் பண்ண இருக்க மெமரியில் என்டர் AC உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். கீழே சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வெஹிக்கிள்க்கான கீ. ஒரு வெயிட்டான கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லாக் அன்லாக், பூட் ரிலீஸ்க்கான பட்டன், ஃப்ளிப் டைப்க்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து இதில் வந்து கிடைக்குது. மகேந்திரா எலக்ட்ரிக்கான அந்த லோகோ வந்து கிடைக்குது. கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் வித் அந்த காப்பர் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் இன்டீரியருமே நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வித் அந்த காப்பர் ஃபினிஷ்டு ட்ரீட்மெண்ட். கியர்க்கான கியர் ஸ்டிக் ஒரு யூனிக் டிசைன் கியர் ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் ஸ்டிப்க்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. பார்க், நியூட்ரல், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் ஷிஃப்ட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்ல கியர் ஸ்டிக், ஒரு வெல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சரௌண்டிங்லாம் நல்ல ஒரு காப்பர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கான கப் ஹோல்டர், கீழே கிரிப்பி ஷார்ட்டாக ஃபினிஷ் வந்து இருக்குது. மேனுவல் டைப் ஆஃப் ஹேண்ட் பிரேக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஹேண்ட் ரெஸ்ட், அதுலேயும் இங்கே காப்பர் ஃபினிஷ் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் சீட்,
லெஃப்ட் சைட் சீட்டும் நல்லா வெல் அக்காமடேட்டிவான அந்த லெதர் மெட்டீரியல் மேக் பண்ண பர்ஃபரேட்டட் திங் தான் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே அந்த ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்க முடியுது. க்ளோ பாக்ஸ், நல்ல ஒரு டீப்பான ஸ்பேஸ் உள்ள க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மொபைல் பர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி கம்பார்ட்மெண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸும் செக்மெண்ட்லேயே பெஸ்ட் க்ளோ பாக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. அந்த ஸ்பாட்டட் டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஒரு வெல் இன்டீரியர் கேபினுக்கு ஒரு சூப்பர் லுக் இந்த வெஹிக்கிள் தருது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கேபின் ஒருத்தர் வந்து காமிச்சிடலாம். அப்படியே சீட் கம்ஃபர்ட்டும் சூப்பராக தான் இருக்குது, அதில் எந்த குறையுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸ்டாக்ஸ் பற்றி காமிச்சிடுறேன். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் ஒரு யூனிக் மகேந்திரா டிசைன் ஸ்டாக்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ரைட் சைடில் நம்மளுக்கு ஹெட்லைட் பண்ண ஸ்டாக், இதுவும் ஒரு யூனிக் டிசைன் ஸ்டாக் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபாக் லேம்ப்க்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைச்சிடும். வைப்பரும் ஆட்டோமேட்டிக், ஹெட் லேம்ப்ஸும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக், அதோட திங்லாம் அது மேலே வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிம்மிங் IRVMs நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் அண்ட் ஆஃப்க்கான பட்டன். சன்ரூஃப், ஒரு க்யூட்டான சன்ரூஃப் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு வெல் க்யூட் ஆப்ரேஷன் உள்ள சன்ரூஃப் தான் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு சூப்பரான சன்ரூஃப் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இடத்துல நம்மளுக்கு உண்டான வைசஸ் வந்து கிடைக்குது. வித் வேனிட்டி மிரர் எதுவும் வந்து கிடைக்கல. இந்த சன்கிளாஸ் ஹோல்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் லைட்ஸ் ஆன் ஆர் ஆஃப்க்கான ஒரு பட்டன், இந்த லைட்ஸ்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வைசஸில் பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேனிட்டி மிரர் நமக்கு வந்து கிடைக்குது. வைசஸில் வித் லைட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏர் பேக் உண்டான திங், இந்த இடத்துல ஏர் பேக் உண்டான திங் பில்லரில். ஜஸ்ட் இதுதான் ஒரு க்யூட் ரிவ்யூ ஆஃப் XUV 400 EL Pro. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். Until then, bye from Krish Views.